அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கான பதிவு என்ன அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு அனைத்து முதுகலை ஆசிரியர்களுமே தமிழ் தகுதி தேர்வு எழுதித்தான் ஆக வேண்டும். அதற்கான வினாவிடை தொகுப்புத்தான் இது. 50 வினாக்கள் அடங்கிய வினாத்தாளை உங்களுக்கு கொடுக்குறோங்க. அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டீச்சர்ஸ். லைக்ஸ் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க. அவர்களுக்கும் பயனுள்ள பதிவாக அமையட்டும். முக்கியமாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு எப்பொழுதும் நாங்கள் கடமைப்பட்டிருப்போம். வாங்க வினாவிற்கு போகலாம். இது 10ஆம் வகுப்பு தரம். முதல் கேள்வி, சண்முக சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர்? வினா தமிழழகனாரினுடைய இயற்பெயருங்க. பின்வருவனவற்றுள் எது பெருஞ்சித்திரனாரின் படைப்பு அல்ல? அப்படின்னா மாங்கனி தான். மாங்கனி நூல் அப்படிங்கிறது ஒரு காவியம். இந்த காவியத்தை படைத்தவர் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். இது எல்லாமே உலகியல் நூறு, பாவிய கொத்து, மகபுகவஞ்சி, இது எல்லாமே பெருஞ்சித்திரனாரின் படைப்பு. இந்த 4 ஆப்ஷன்ஸில் இருக்கிற பதிலை கூட கேள்வியாக கேட்கலாம். உலகியல் நூறு இயற்றியவர் யார், மகபுகவஞ்சி இயற்றியவர் யார், பாவிய கொத்து இயற்றியவர் யார், இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்கலாம் தேர்வில். அடுத்து பார்த்திங்கன்னா, இவற்றில் முதல்நிலை தொழிற்பெயரை தெரிவு செய்க. பாருங்கள், தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு செயலை குறிப்பது, ஒரு தொழிலை குறிப்பது, ஒரு செயல்பாடு ஒரு தொழிலை குறித்து வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது பகுதி விகுதி அப்படின்னு பிரிப்போம். இதில் பகுதி வேர்ச்சொல் அப்படிங்கிறது தான் முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் மாறி திரிந்து வந்தால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, கெடு அப்படிங்கிறது கேடு அப்படின்னு மாறுடா தெரிந்தால் அதற்கு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், கெடுதல் கெடாமை இது ரெண்டுமே தொழிற்பெயர் தான். மை விகுதி பெற்று வந்துள்ளது, தல் விகுதி அல் விகுதி பெற்று வந்துள்ளது. அப்போது தொழிற்பெயர், முழுமையான தொழிற்பெயர் சொல்லை தேர்க அப்படின்னா கெடாமை கெடுதல்னு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஆனால் முதல்நிலை தொழிற்பெயர்னு கேட்டால் பகுதி சொல் வேர்ச்சொல் அதைத்தான் எழுதணும். தெரிந்த அப்படின்னா அது மாற்றம் பெறுவது அப்படிங்கிறதா தெரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? அடுத்து வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இது எல்லாமே மணி வகை. விதை வகையில் எல்லாமே மணி வகைன்னு சொல்லுவாங்க. 5 கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். இத்தொடரின் பொருள் கடல் கொண்ட குமரி கண்டம், கடல்கோளால் மறைந்த அழிந்த மூழ்கிய குமரிக்கண்டம். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 6வது கேள்வி, சிவியல் அப்படிங்கிறது சுருங்கிய பழம். தமிழ் சொல்வளம் தேவனைய பாவாரின் தமிழ் சொல்வளத்துக்கு சொல்லிடுவாங்க. இந்த கொம்பு, இலைகள், சருகி, அந்த சருகுகள் இதுக்கெல்லாமே புதிய தமிழ் சொல்லை உருவாக்கியவர் தேவனைய பாமாணர். சரிங்களா? அழுகிய பழம், குழு குழு பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அழுகிய பழம் இதெல்லாமே தமிழ் சொல்வளத்தில் வரும். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். மலர்விழி பாடினால். இத்தொடர் தொடர்மொழி. அதாவது தொடர்மொழி என்றால் பெயர் சொல்லுக்கும் பெயர்ச்சொல் அதற்கடுத்து வினைச்சொல் தொடர்ந்து வருவது தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வினையடியுடன் விகுதி சேர்வதால். இதுலேயே கேள்வியிலேயே பதில் இருக்குது பாருங்கள். வினை அடியுடன். இப்போ என்ன, வினை அடியுடன் விகுதி சேருவதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ பகுதி விகுதி ஒரு சொல்லுக்கு, அப்போ பகுதியோடு விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் சொல். சரிங்களா? தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர். எப்பொழுதுமே ஒரு கருத்தா, அதாவது ஒரு வினைச்சொல் கருத்தாவை பெயர் சொல்லோடு சேர்ந்து வருவது. பாடினார் அப்படின்னு ஒரு வினைச்சொல் பாடியவர் அப்படின்னு வருது. தேடினார் அப்படிங்கிற வினைச்சொல் தேடியவர் அப்படின்னு வர்றது இல்லைங்களா? அப்போ வினைச்சொல்லோடு பெயர்ச்சொல் அணைத்து கொண்டு வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது கேள்வி, வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம். இது யாருன்னா ஔவையார். வழி மிகின் வழி இல்லை என்று சொன்னவர் ஐயூர் முடவனார். நந்தமிழும் தன்புருனை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின் உதித்த தென்றலே. தென்றல் விடு தூதுதான். தென்றலை தூதாக விடுதல், தென்றல் விடு தூது. புதிய ஆத்திசூடியை இயற்றியவர் பாரதியாருங்க. பழைய ஆத்திசூடி அப்படின்னா முனைமுகத்து நெல், நெல்லாதே அப்படிம்பார் ஔவையார். முனைமுகத்து நெல் அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். சரிங்களா?
போர் முகத்தில் போர் களத்தில் புறந்தள்ளி போகாது, எதிர்த்து நில் அப்படின்னு சொல்கிறது. 15வது கேள்வி, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடையது முல்லைப்பாட்டு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல், இந்த சொற்களை பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமையுருவு. இப்போ வேற்றுமையுருவு ஐயாள்கு இன்னது கண்விழி, இது பெயர் சொல்லோடு வரும், இது பொருளை வேறுபடுத்தி காட்டும், அதுதான் வேற்றுமையுருவு. சரிங்களா? பாரதியார் காற்றை மயிலுறுத்த அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர். மனதை மயக்கச் செய்யும் மனத்தோடு வா, மகரந்த தோலை ஏற்றி மனத்தோடு வா அப்படின்னு சொல்லுவார். முல்லை நிலத்தின் சிறுபொழுதும் மாலை. தமிழ் தொண்டு என்னும் தொடர் உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அகன் சுடர் அப்படின்னா அதற்கு பொருள் சூரியன் அர்த்தம். விழியால் பேசினால் அப்படிங்கிறது வேற்றுமை தொகாநிலை தொடரில் வரும். பண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிறது சில இளங்கோவடிகள். பிராணரசம் என்று பாரதியார் குறிப்பிடும் இச்சொற்களுக்கு உயிர் வழியினுடைய பிராணம் அப்படின்னா உயிர், காற்று வழி. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் எது தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை என்ற வடிவத்தை உருவாக்கினார். யாப்பு வடிவத்தை உருவாக்கினார். மீளா துயர் இத்தொடரில் உள்ள இலக்கண குறிப்பு ஈறு கட்டை எதிர்மறை பெயரெச்சம். ஈற்றெழுத்து கெடுவது, மீளாத துயர் அப்படிங்கிறது கெட்டு, ஈற்றெழுத்து கெட்டு, மீளா துயர் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஈறுகட்டை எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லுவோம். முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது? 103. விரிச்சி என்பது நற்சொல் கேட்டல்னு அர்த்தம். பாடி இமிழ் பனிக்கடல் பருகி, அதாவது ஆவியாகி மேகத்தில், அதாவது கடல் நீர் ஆவியாதல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி மழை பொழிதல். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் இறந்து விடாதுன்னு முழுமையான வார்த்தைகள் சொற்கள் வரல. என் மனம் இகழ்ந்தால் வார்த்தை பிறழ்வுகள், அதாவது பிறழ்வுகள் ஏற்பட்டிருக்குது. அதனால் வாக்கிய அமைப்பு சரியாக வராததுனால சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறது காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். மை என்னும் விகுதி பெற்று மறைந்து பண்புத்தொகை விகுதி எப்பவுமே செம்மை, செம்மொழி, செங்காந்தல், செம்மை கூட்டல் மொழி இல்லைங்களா? நிலைமொழி நீற்றெழுத்தில் மை விகுதி வருவது அதுதான் பண்புத்தொகை. எப்போவுமே மை விகுதி வந்தாலே பண்புத்தொகை தான். பண்பு பெயர் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். உண்மை தொகையை அண்ணனும் தம்பியும், உண்மை வெளிப்படையாக வருவது உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேர சோழ பாண்டியர், சேரனும் சோழனும் பாண்டியனும், அதாவது 2 சொற்கள் 3 சொற்கள் வரலாம், அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இரவு பகல், இரவும் பகலும் அப்படின்னு சொல்லுவாங்க. 33 மூச்சு பயிற்சி உடலை பாதுகாக்கும் அப்படின்னாலே திருமூலர் தான். வாயு வழக்கம் அறிந்த செறித்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டு அப்படிங்கிறவர் ஔவையார். உலக காற்று நாள் ஜூன் 15. வள்ளிமிகின் வழியிலே ஐயூர் முடவனார். செல்லிதாசன் என்று தம்மை புனைப்பெயர் கொண்டவர் பாரதியார். கொடுஞ்செலவு அப்படின்னா விரைந்து செல்லுதல் அர்த்தம். முல்லைப்பாட்டு 103 அடிகள். சுவல் என்பதன் பொருள் தோல். புயலிலே ஒரு தோணி இயல் 1ல் பா. சிங்காரம் எழுதியிருக்காரு. சிறுகதை தொகுப்பு. காலம் கறந்த பெயரெச்சம். காலம் மறைந்த வினைத்தொகை, காலத்தையும் காட்டி மறைந்து வரும் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினை அடியுடன் விகுதி சேர்வதால் விகுதி பெற்றது தான். அப்போ அந்த வினை அடிச்சொல்லுடன் விகுதி சேர்ந்து வருவது அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையாளனையும் பெயர். ஒரு வினையை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது அப்படின்னா தொழிற்பெயர் தாங்க. பொருத்தமான விடையை தேர்க. கொண்டல் 2வது ஆப்ஷன், ஆ ஆப்ஷன். இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்து தவறானவற்றை தேர்க. தவறான விசும்பு அப்படிங்கிறது தான். காற்று வழி தென்றல். காற்று வழி தென்றல் மூன்றுமே ஒரே பொருளை கொடுக்கும். விசும்பு அப்படிங்கிறது வானம். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன். தலைவர் மாறும் தர்பார் மாறுவர் என்பது சரியான தொடர் பாருங்க. தலைவர் மாறும், தலைவர் மாறுவர், தர்பார் மாறும் அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர்.
தவறானவற்றை தேர்க. இது பாருங்கள், ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி, இந்த மூன்றுமே கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நூல்கள். இது நாடக நூல்னு சொல்லுவாங்க, அனார்கலி. சரிங்களா? இப்படியான கேள்விகள் வித்தியாசமாக வேறுபாடுடையதாக தவறானவற்றை தேர்க அப்படின்னு 4 சொற்களை கொடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுதல் முறையில் கேட்பாங்க. சரியா தவறா, கூற்று, காரணம் ஆராய்ந்து எழுதுக அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. 20 மதிப்பெண்கள் எடுத்தாலே அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பேப்பரே வேல்யூஷன் ஆகும், நம்மளுடைய மேஜர் பேப்பரே வேல்யூஷன் ஆகும். அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு, அதாவது தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக மற்ற துறை ஆசிரியர்கள், தமிழ் துறையை தவிர்த்து மற்ற துறை ஆசிரியர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ், பின்தொடருங்கள். உங்களுக்கான பதிவு நாங்கள் கண்டிப்பாக பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.